வாழ்க வளமுடன். வாங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சன் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கர கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்களோட பிளஸிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசு. உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு வந்து மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். சரயோகம், சரக்கலை, சரவித்தை, இந்த பயிற்சி வகுப்போட 3ஆம் நாள் பயிற்சி வகுப்பு. இன்னைக்கு 3ஆம் நாள் பயிற்சி வகுப்பு. நேற்றைய பயிற்சி வகுப்புல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு யாராவது ஒரு சின்ன சம்மரி சொல்ல முடியுங்களா? கேக்குதுங்களா? சரக்கலைய மாற எதனால காரணத்தை பற்றி தெரியும். உணவு முறையில புரதத்தையும் தலையில தலை சீராக போட்டு. சூப்பர் சார். ஓகே, இன்னைக்கு நம்ம சரம், அதாவது சரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, உயிர் வாழ்றதுக்கு தேவையானது அதுதான். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையானது மூச்சுக்காத்தான். அவ்வளவு முக்கியமானது சரம். சரம் அது சரியான சரித்திரம் படைக்கலாம். சரம் அறிந்தவன் பரம் அறிந்தவன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. இப்ப இவ்வளவு நாள் நமக்கு சரம் பத்தி தெரியுமான்னு கேட்டா அந்த அளவுக்கு பெருசா தெரியாது, யாரும் சொல்லி தரல. நமக்கு தெரிஞ்சது மூச்சை பத்தி தெரிஞ்சதுன்னா மூச்சுக்கு வந்து பிராணாயாமம் தெரியும். பிராணாயாமம்ங்கிறது வந்து மூச்சு பயிற்சி எடுப்போம். நம்ம மூச்சை இன்ஹேல் பண்றது, எக்ஸேல் பண்றது. லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணி ரைட்ல எக்ஸேல் பண்ணி, ரைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல் பண்றது. இந்த மாதிரி மூச்சை உள்ள அடக்கணும், மூச்சை வெளியில விடணும், வெளியில விட்டு வெளியில அடக்கணும். அதாவது ரேஷகம், கும்பகம், இந்த மாதிரிலாம் தான் சில சில பயிற்சிகள் தெரியும். ஆனா இது வந்து பயிற்சி செய்யும் போது மட்டும்தான். அது நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே பயிற்சி செய்யும் போது மட்டும்தான்.
இப்ப காலையில ஒரு 6 மணில இருந்து 6:30 மணி வரலும் நமக்கு மூச்சு பயிற்சி செய்யறோம் அப்படின்னா அது 1/2 hour பயிற்சி செய்வோம். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். நார்மல் பிரீத் கவனிக்கிறதுலாம் இல்லை. ஆனா நம்ம சரக்கலை சரம்ங்கிறது நாள் ஃபுல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா அந்த செயலுக்கான சரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது. அது எந்த டைம்ல செய்யறோம், எந்த ஹோரில செய்யணும் அப்படின்னு போக போக பார்த்துக்கலாம். சரம்க்கும் கிழமைக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. எல்லாமே செஞ்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கத்துக்கிட்டு நம்ம செய்யலாம். சரி, ஓகே. உணவு நேத்து உணவை பத்தி நைட்டு லேட்டா சாப்பிட்டுட்டு லேட்டா தூங்கினா என்ன ஆகும் அப்படின்லாம் கத்துக்கிட்டோம். உணவுல முக்கியமான உணவு வகைகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உணவு முக்கியமா 5 வகையை பிரிக்கலாம் உணவை. அதாவது நம்ம எதற்கு உணவு எடுத்துக்கிறோம், நம்ம உணவு சாப்பிடுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக மட்டுமான்னு கேட்டா எஸ், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகத்தான். உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது விட்டமின் ஏபிசிடி எல்லாமே தேவைன்னு கேட்டா எஸ், விட்டமின் ஏபிசிடி எல்லாமே தேவைதான். அதை தாண்டி பிராணசக்தின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவுல. ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உணவு எடுத்துக்கிட்டு அந்த உணவு உடம்புல டைஜஷன் ஆகி செரிமானம் முடிஞ்ச பிறகு அந்த உணவுல இருந்து உடம்புக்கு எவ்வளவு சக்தி கிடைக்குதோ அதை பொறுத்து உணவின் வகைகளை நம்ம 5ஆ பிரிக்கிறோம். சக்தி அப்படின்றது நம்ம விட்டமினா, கால்சியமா, புரோட்டீன் எல்லாம் கிடையாது. இங்க பிராணசக்தி. நம்ம இதுல எப்படி கால்குலேட் பண்ணோம்னா பிராணசக்தி எவ்வளவு கிடைக்குது, அது என்னங்க பிராணசக்தி எவ்வளவு கிடைக்குது? எஸ், அதுல எப்படி பாக்குறோம் அப்படின்னா உணவை நம்ம எடுத்துக்கிறோம். உணவு எடுத்துக்கிறதுனால டைஜஷன் ஆகுது. இப்ப டைஜஷன் ஆகிறதுக்கு, செரிமானம் அடைவதற்கு கொஞ்சம் சக்தி தேவைப்படுகிறது, கொஞ்சம் சக்தி செலவாகிறது. சரிங்களா? இப்போ ஒரு உணவு எடுத்துக்கிட்டு அந்த உணவு செரிமானம் அடைவதற்கு கொஞ்சம் சக்தி செலவாகிறது. செலவான பிறகு திரும்ப அந்த உணவுல இருந்து நமக்கு எவ்வளவு சக்தி கிடைக்குது, முழுமையா சக்தி கிடைச்சிடுது. அதாவது இப்ப ஒரு உணவு சாப்பிட்டுட்டு 20%, சரிங்களா, உதாரணத்துக்கு 20% செலவாகுது, சக்தி செலவாகுது. 100% நமக்கு அதுல இருந்து சக்தி கிடைக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப நம்ம மாச வருமானம் 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம 20,000 ரூபாய் செலவு பண்றோம். நம்ம ஆபீஸ் போறதுக்கு, பெட்ரோல் போடுறதுக்கு, காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, நம்மளுடைய செலவுகள், உணவு எடுத்துக்கிறது, இது மாதிரிலாம் செலவுகள்லாம் எடுத்துட்டு 20,000 ரூபாய் செலவு பண்றோம். நமக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்குது. 1,20,000 ரூபாய் வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20,000 ரூபாய் செலவு பண்ணா நமக்கு 1,20,000 ரூபாய் வருமானம் கிடைக்குதுன்னா 100% ப்ராஃபிட். ஏன்னா அந்த 20,000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இருக்கு. அது 100% ப்ராஃபிட். அதே மாதிரி உணவு நம்ம டைஜஷன் ஆகிறதுக்கான செலவை தாண்டி அதிகமான சக்தி கிடைக்குது அப்படின்னா நமக்கு 100% ப்ராஃபிட். அது முதல் வகையான உணவுகள். இது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரோன்னு புரியுதுங்களா? என் இனிய தமிழ் மக்களே, பிரபஞ்ச மக்களே, ஓகே ஓகே, நன்றி மேடம். இது முதல் வகையான உணவு. இதே நம்ம சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகிறதுக்கு செலவானதை விட கம்மியாக கிடைக்குது. இப்ப எதுல முதல் வகையான உணவுன்னு பார்த்தோம் அப்படின்னா பழ வகைகள் முதல் வகையான உணவுகள். இப்ப சீசன் மாம்பழம் சீசன், மாம்பழம் சாப்பிடலாம், தர்பூசணி சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், சப்போட்டா பழம் கிடைக்குது, ஆப்பிள் கிடைக்குது, கொய்யா பழம் கிடைக்குது, ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி கிடைக்குது. இந்த மாதிரி பழ வகைகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பழம் சாப்பிட்டோம்னா பப்பாளி கிடைக்குது. டைஜஷன் ஆகும்.
டைஜஷன் ஆகிறதுக்கு செலவு கம்மியாகும், ஆனா வருமானம் அதிகமா இருக்கும், எனர்ஜி நிறைய கிடைக்கும், உயிர் சக்தி நிறைய கிடைக்கும். இது முதல் வகையான உணவுகள், பழ வகை உணவுகள். இரண்டாவது வகை உணவுகள் டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் செலவாகும், 75% நமக்கு எனர்ஜி கிடைக்கும், ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் வந்து 100% ப்ராஃபிட், அடுத்தது 75% ப்ராஃபிட். அது வந்து இதுன்னு கேட்டோம்னா ஸ்ப்ரவுட்டட், முளைக்கட்டிய பயிறு வகைகள். அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷன் ஆகிறதுக்கு செலவாகும் எனர்ஜி, ஆனா அதுல நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து 75% ப்ராஃபிட் நமக்கு. ஸ்ப்ரவுட்டட், முளைக்கட்டிய பயிறு வகைகள், வேர்க்கடலை முளைக்கட்டி வச்சிருப்போம், பச்சை பயிறு முளைக்கட்டி சாப்பிடுறது, கோதுமை, இந்த மாதிரிலாம் முளைக்கட்டிய பயிறு, கொண்டக்கடலை, இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ப்ராஃபிட். அடுத்தது சமைத்த உணவுகள்ல வேக வைத்த உணவுகள், இட்லி, இடியாப்பம், சரிங்களா? காய்கறி சாலட், காய்கறி வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துடும், ஃபர்ஸ்ட் வகையான உணவுகள். காய்கறியை வேக வச்சுட்டோம், நல்லா கவனிச்சுக்கோங்க, வறுக்கல, வேக வச்ச காய்கறிகள், இதெல்லாம் வந்து தேர்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட், சமைத்த உணவுகள். நம்ம சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம், அதுக்கப்புறம் தொட்டுக்கெல்லாம் செய்யறோம் பாருங்க, இது எல்லாமே வந்து மூன்றாவது வகையான உணவுகள். நமக்கு வந்து 50-50 கிடைக்கும், செலவாகிற எனர்ஜிக்கும் நமக்கு கிடைக்கூடிய எனர்ஜிக்கும் பேலன்ஸா இருக்கும். அதனால ஓகே, 50-50 கிடைக்கும். அடுத்தது நான்காம் வகையான உணவுகள். நான்காம் வகையான உணவுகள்னா செலவு அதிகமாகும், கொஞ்சோண்டு எனர்ஜி கிடைக்கும். அது எதுன்னு கேட்டா வறுத்த பொரித்தெடுத்த உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸ், இதெல்லாம் கேக்கு, பேக் பண்ணது கேக்கு, பிரெட், பன், பிஸ்கெட்ஸ். அதுக்கப்புறம் வறுத்து எடுக்கக்கூடிய உணவுகள், வறுத்து எடுக்கிறது எதுங்க, அப்பளம் பொரிக்கிறது, டீப் ஃப்ரை பண்ணுவோமே, எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு சிப்ஸ், பேக்டு ஃபுட்டு. இதுக்கு டைஜஷன் ஆகுறதுக்கு நிறைய எனர்ஜி செலவாகும், பிராணசக்தி, ஆனா அதுல இருந்து திரும்ப கிடைக்கக்கூடிய ரொம்ப கம்மியா கிடைக்கும். வறுத்தெடுத்த உணவுகள், பொரித்தெடுத்த உணவுகள், பேக்கரி ஐட்டம், இதெல்லாமே நமக்கு 4th லெவல். அப்படின்னா 5th எது? அதான யோசனை இப்ப எல்லாருக்கும். 5ஆம் வகை உணவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லிக்கர், ஆல்கஹால் எடுக்கிறது, காஃபி, டீ குடிக்கிறது. காஃபி, டீலாம் 5வது வகையா? லிக்கர் கூட சேர்த்துட்டீங்களே. எஸ். இப்ப யாராவது எங்கேயாவது நம்ம காஃபி குடிச்சு உடம்பு ஹெல்த்தா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஃபி குடிச்சா சுறுசுறுப்பு கிடைக்கும் நமக்குள்ள ஒரு இருக்கு, மனசு என்ன அலைகள் இருக்கு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா காஃபியை சூடா, யாருக்கெல்லாம் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு, காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி, டீ குடிக்கிற பழக்கம், காஃபி, டீ ஏதாவது ஒண்ணு யாருக்குமே இல்லையா? வாட் a மெடிக்கல் மிராக்கிள். இருக்குங்களா? காஃபியை சூடா குடிப்பீங்களா, ஆறி போய் குடிப்பீங்களா? சூடா குடிப்பீங்க. சூடா. எதுக்கு சூடா குடிக்கிறீங்க? அத குடிச்சு அப்படியே பழக்கமாயி போச்சுங்கய்யா. கோல்டு காஃபியும் இருக்கு, ஆனா அது ஜாஸ்தி சாப்பிட்டது இல்ல. ஓகே. இப்ப காஃபியே சூடா தான் குடிப்பீங்க, ஏன்னா உடம்புக்கு சுறுசுறுப்பு நல்லா கிடைக்குது. அப்படின்னா காஃபியில உங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்குதுன்னா நீங்க கோல்டா குடிக்கலாம், ஆனா சூடா தான் குடிக்கிறீங்க. ஏன் சூடா அது சூடா குடிச்சாதாங்க அது ஒரு பழக்கமானதை தாண்டி அந்த சூடா குடிக்கும் போது உடம்புக்கு ஒரு சக்தி, எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கு.
காஃபி தான் உடம்புக்கு குடிக்குது, டீ தான் வந்து உடம்புக்கு சக்தியை கொடுக்குது அப்படின்னா நம்ம குளிர்ச்சியா சில்லுன்னு குடிச்சாலும் நமக்கு அதாவது சில்லுன்னு சொல்ல வரல, ஆறின பிறகு குடிச்சாலும் நமக்கு அப்படிதான் இருக்கணும். ஆனா அது அப்படி இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சூடுதான் உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பு தருது. அது மட்டும் இல்ல அந்த டேஸ்ட். அப்ப காஃபி வந்து கிட்டத்தட்ட அந்த 5ஆம் வகை உணவு. அது குடிக்கிறதுனால உடம்புக்கு சக்தி கிடைக்காது, பிராணசக்தி உடம்புக்கு கிடைக்காது. சரிங்களா? ஆனா உடம்புல இருந்து பிராணசக்தி அதிகமா செலவாயிடும். ஆனா சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி காமிக்கும். சுறுசுறுப்பு சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி காமிக்கும். அது அவ்வளவுதான். அதனால இது 5ஆம் வகை உணவுகள். என்னங்க இதெல்லாம் சரி, நான் வெஜிடேரியன் சிக்கன் மட்டன் இதெல்லாம் எங்கெங்க போச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் 5ஆம் வகை உணவுகள்ல வந்துருது. நம்ம உடம்புல இருந்து பிராணசக்தி அதிகமா செலவு பண்ணிட்டு கொஞ்சம் கூட கொடுக்கறது கிடையாது, அவ்வளவுதான். அப்ப சிக்கன் சாப்பிட்டா புரோட்டீன் வரும், மட்டன் சாப்பிட்டா கால்சியம் வரும், பீஃப் சாப்பிட்டா இது வரும், போக் சாப்பிட்டா அது வரும்லாம் சொல்றாங்களே. லிவர் சாப்பிட்டா லிவருக்கு நல்லது, ஹார்ட் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது. அப்படின்னா கண்ணு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதா? ஆட்டு கண்ணு எடுத்து கோழி கண்ணு எடுத்து சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதா? மீன் கண்ணு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதா? அப்ப கண் ஆபரேஷனே பண்ண வேண்டாமே. நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற எல்லாருமே கண்ணாடி படாம இருக்கலாம்ல. நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற எல்லாருக்குமே வந்து லிவர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற எல்லாருக்குமே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற எல்லாருக்குமே ரத்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா பிளட் சாப்பிட்றாங்க, ரத்தத்தை சாப்பிட்றாங்க, ஆட்டு ரத்தம் சாப்பிட்றாங்கல்ல. எல்லாருக்கும் ப்ராப்ளம் வருது. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்பு உயிரோட இருக்கு. ஒரு செல்லும் உயிரோட இருக்கு. யார் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா லிவர் சாப்பிட்டா லிவருக்கு நல்லது, கிட்னி சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஒரு ஆடு அதனுடைய செல்லோட தன்மை வேற, அதோட உயிர் தன்மை வேற. நம்ம உடம்புல மனித உடம்போட உயிர் தன்மை வேற, ஒரு செல்லோட தன்மை வேற. அந்த ஆடோ கோழியோ ஏதோ ஒரு உயிரினத்தை சாவடிச்ச பிறகு, இறந்து போன பிறகு உயிர் சக்தி அந்த உடம்புல இருந்து வெளில போயிடுச்சு. ஒரு செல்லையும் உடம்புல வெளில போயிடுச்சு. அப்ப செத்து போன பிறகு வெறும் மசில்ஸ் பிளஷ் தான் இருக்காங்க. அந்த செத்து போன உயிர் சக்தியே இல்லாத ஒரு பிளஷ சமைச்சு, அதுவே ஏற்கனவே உயிர் சக்தி இல்ல, அதை நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சு, அங்க போட்டு வேக வச்சு, நல்லா வாட்டி எடுத்து ஃப்ரை பண்ணி பிரியாணியில போட்டு ஏதோ ஒண்ணு போட்டு அதை சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லதான். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. லிவர் சாப்பிட்டா லிவருக்கு நல்லதான். எப்படிங்க? இறந்து போன ஒரு பொருள், சக்தியே இல்லாத ஒரு பொருள், அதை இன்னும் ஃப்ரை பண்ணி சக்தி அதுல இருந்து மிச்ச மீதியும் உறிஞ்சி எடுத்துட்டு சாப்பிட்டா எப்படி கிட்னிக்கு நல்லது, எப்படி லிவருக்கு நல்லது, எப்படி உடம்புக்கு நல்லது, எப்படி அதுல இருந்து சக்தி கிடைக்கும்? உடம்புல இருந்து உயிர் சக்தி அதிகமா எடுத்து செலவு பண்ணிட்டு உடம்புக்கு உயிர் சக்தி கொடுக்காத ஒரு பொருள் அது 5ஆம் வகை உணவுகள். இப்ப நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, உடம்பு சரியில்லை, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவங்கள போய் பார்க்க போறீங்க, நீங்க என்ன வாங்கிட்டு போவீங்க? ரொம்ப உடம்பு சரியில்லாத மத்தவங்களை பார்க்க போனீங்கன்னா நீங்க என்ன வாங்கிட்டு போவீங்க? சாத்துக்குடி வாங்கிட்டு போவாங்க. சாத்துக்குடி, ஆப்பிள், ஆரஞ்சு பழம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவோமா? ஏன் அதை வாங்கிட்டு போவோம்? பிரெட் வாங்கிட்டு போவோம். பிரெட் வாங்குறது சரி, ஓகே. ஏன் சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம், ஆப்பிள் இந்த மாதிரி கொய்யாப்பழம் ஏதோ ஒரு பழம் வாங்கிட்டு போறோம்? உண்மையாவே நல்ல சக்தி கிடைக்குது, உடம்புக்கு சக்தி கிடைக்குதுன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிடுறதா, நம்ம நான்வெஜ் வாங்கிட்டு போகிறோம். நாங்க 1/2 கிலோ 1 கிலோ மட்டன் வச்சுக்கோங்க, சாப்பிட்டு ஒரு உடம்பு கொடுத்து ஏத்துங்கன்னு சொல்லலாம்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க, உடம்புல ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு காரணம் உயிர் சக்தி பற்றாக்குறை, உயிர் சக்தி கம்மியா இருக்குது. சரிங்களா? அந்த உயிர் சக்தி கிடைக்கணும், அதிகமா கிடைக்கணும்னா உயிர் சக்தி நிறைந்த உணவுகள் தான் எடுத்துக்கணும். அதனாலதான் பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம்.
புரியுதுங்களா? ஆனா நமக்கு போர்டு புரோட்டீன் ஷாப், விட்டமின் ஷாப், கால்சியம் ஷாப்னு ஏதோ போட்டு நான்வெஜ் வித்துட்டு இருக்காங்க. ஆனா உடம்புல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறோம், உடம்பு சரியில்லாதவங்களை போய் பார்க்க போறோம், பழங்கள் வாங்கிட்டு போறோம். அப்ப நமக்கு தெளிவாக தெரிகிறது, அறிவுக்கு புரிகிறது எதுல அதிகமான உயிர் சக்தி இருக்குன்னு. அப்ப அந்த வகை உணவுகள் எடுத்துக்கும் போதுதான் உடம்புல ஒரு செல்லுக்கு உயிர் சக்தி முழுமையா கிடைச்சு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், உடம்பு தெளிவா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். இப்ப நீங்க எந்த வகை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இனிமே உங்களுக்கு எந்த வகையான உணவுகள் அதிகமா தேவைன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம சரம் கிளாஸ் தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? உயிர் சக்தி உடம்புல முழுமையா சேர்ந்தால் சரம் சரியாக இருக்கும், சரம் சரியாக இருந்தால் உயிர் சக்தி முழுமையா சேர்ந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகங்களோட எனர்ஜி, பஞ்சபூதங்களோட எனர்ஜி, நம்ம ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான சக்தி, நம்ம கடமைகளை நிறைவேற்றுறதுக்கான சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி, உயிர் சக்தி எல்லாமே சரம் வழியாகத்தான் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு காலையில கண்ணு முழிக்கும் போது இடது சரம் இருந்திருக்கணும். சூரிய உதயம் வந்தாச்சு, சூரிய உதயம் வந்த பிறகு நமக்கு இடது சரம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே இப்ப இடது சரம் தான் போகுதான்னு செக் பண்ணுங்க. இடது சரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா சுக்கிரன் எனர்ஜி நமக்கு சூப்பரா கிடைச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சுக்கிரன் எனர்ஜி கிடைக்க நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும். சுகபோகமான வாழ்க்கை அப்படின்னா பொருளாதாரம், பணம் நிறைய சம்பாதிக்கிறது அது ஒரு விதம் தான். ஆனா வெறும் பணம் மட்டும் சம்பாதிச்சு சுகமே இல்லாம வாழ்றது நிறைய பேர் இருக்காங்க. 2-3 கேரக்டர். ஒண்ணு, பணத்தை நிறைய பேங்க்ல போட்டு வச்சுட்டு செலவே பண்ணாம, எங்கிட்ட எவ்வளவு தெரியுமா அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கு, 50 கோடி ரூபாய் எங்க அக்கௌண்ட்ல இருக்கு, 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு, 10 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு, பசிக்குது, அட இருப்பா பொறுமையா இருப்பா, வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம், இன்னும் 1 ஹவர்ல வீட்டுக்கு போயிடலாமா? வெளில போயிருப்பாங்க, கடைக்கு போயிருப்பாங்க, ஷாப்பிங் ஏதாவது போயிருப்பாங்க, இல்ல கோயில் போயிருப்பாங்க, சாப்பிடலாம். வேணாம் ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஹோட்டல்ல சாப்பிட்டா 200 ரூபாய் செலவாயிடும், 500 ரூபாய் செலவாயிடும், 4 பேர் சாப்பிட்டா 500, 1000 ரூபாய் செலவாயிடும். வேணாம். ஆனா அக்கௌண்ட்ல வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு. எதுக்கா 1 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்க? எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் 1 கோடி ரூபாய் பார்த்து பத்தியா என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு தெரியுமா? பசிக்குது, அர்ஜென்ட், தண்ணி தான் எடுக்குது, வாட்டர் பாட்டில் 20 ரூபாய் வாங்காத வேணாம், எங்க கடையில குடிச்சிக்கலாமா? அப்படி என்ன சுகமா அது பணம் இருக்கு, நான் செலவு பண்ண மாட்டேன். தேவைக்கு கூட பசிக்குது, தண்ணி தான் தண்ணி வேணாம்னு சொல்லிட்டு வராங்களே, அதுக்கு என்ன பண்றது? அது சுகபோகம், அது சுக்கிரன் சரியில்லைன்னு அர்த்தம். பொருளாதாரம் இருக்கு, பணம் இருக்கு, ஆனா செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்ப தேவையானது இருக்கும்போது. நம்ம ஒன்றும் ஜாலியா போய் காலையில பசி இல்லை, காலையில வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட சொல்லல. பசிக்கு தேவைக்கு அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு சுக்கிரன் சரியில்லை. ஒரு சிலருக்கு பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டமா இருக்கும், வருமானமே வரல மாட்டேங்குது, அதனால அவங்களால செலவு பண்ண முடியல, வாழ்க்கை ஜாலியா என்ஜாய் பண்ண முடியல, அவங்களுக்கும் சுக்கிரன் சரியில்லை. ஆனா ஒரு சிலருக்கு கையில பணம் இருக்குன்னு அவசியம் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்ல 500 ரூபாய் தான் இருக்கும், ஆனா ஸ்டார் ஹோட்டல்ல போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. யாரோ ஃப்ரெண்டு கூப்பிடாரு, டேய் வாடா இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, எல்லாரும் வரலான்னு சொல்லியிருக்காங்க, நீனும் வா நம்ம போயிட்டு வரலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போய் பஃபே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் சாப்பிட்டுட்டு நைட் டின்னரும் முடிச்சுட்டு வீட்டுல கொண்டு விட்டுருவாரு. ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல கையில 500 ரூபாய் தான் இருக்கும். அதாவது ஸ்டார் ஹோட்டல் உயர்ந்ததுன்னு சொல்ல வரலங்க, சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணவர்னு சொல்ல வரேன் லைஃப். அவருக்கு வேணுங்கிறது கிடைச்சிட்டு இருக்கும். அவருக்கு சுக்கிரன் சூப்பரா இருக்காரு உண்மையாவே. உங்களுக்கு பணம் வேணுமா, பொருளாதாரம் வேணுமா? பொருளாதாரம். அவ்வளவுதான். இப்ப நல்ல வெயில் அடிக்குதுங்க, என்கிட்ட 50 லட்சம் ரூபாய் இருக்கு, கையிலே கேஷா வச்சிருக்க 50 லட்சம் ரூபாய், ஃபேன் இருக்கு, ஏசி வாங்கி போட மாட்டேங்கிறேன். ஏசி வாங்கி போட்டு ஏசியில
ஏசி ரூம் ஆக்கிடலாமா இந்த ரூமை? ஏசி ரூம் ஆக்கிட்டு ரொம்ப வெயில் அடிக்கும், ரொம்ப கசகசன்னு இருக்கும்போது ஏசி ஆன் பண்ணிக்கலாமா, ஏசி யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த சுகத்தை அனுபவிக்கிறது பாருங்க, அதுதான் சுக்கிரன். நிறைய பேர் சுக்கிர தசை வருது, சுக்கிர தசை அடிக்குது அப்படின்னாலே பணம் நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சுகபோகமா வாழ்க்கைய வாழலாம், ஜாலியா இருக்கலாம் லைஃப்ல. அதுதான் சுக்கிரன். அப்ப நமக்கு இப்ப இடது சரம் இருக்கு. காலையில 6 மணிக்கு கிட்ட 5:45 சூரிய உதயம் எங்க கண்ட்ரில. 5:45 இருந்து 6:45 7:45 2 மணி நேரத்துக்கு எனக்கு கண்டினியூஸா இடது பக்க சரமாகவும், காலையில கண்ணு முழிக்கும் போது எனக்கு இடது பக்கம் சரமாக இருந்துச்சுன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கிரன் எனர்ஜி ரிசீவ் பண்ணது தயாராக இருக்கிறார். காலையிலயும் நான் கண்ணு முழிக்கும் போது எனக்கு கரெக்டா தெரிஞ்சிருச்சு. சூரிய உதயம் வரும்போது எனக்கு இடது சரம் இருக்குது. அப்ப சுக்கிர எனர்ஜி முழுமையா கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எனது வாழ்க்கை சுகபோகமாக இருக்கும். பொருளாதாரம் பணம் நம்ம கிட்ட இருக்கா இல்லைன்னு தெரியல, ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். தேவையானது தேவையான நேரத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பசிக்கும் போது உணவு தேவை, தாகம் எடுக்கும் போது தண்ணி தேவை, ரொம்ப வெயில் அடிக்கும் போது ஏசி நல்லா சில்லுன்னு ஃபேன் காத்துல உட்காந்துருக்கணும், இல்லை ஏசியில உட்காந்துருக்கணும், அது தேவை. நல்லா அழகா நீட்டா ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் தேவை. வேற என்ன வேணும்? அந்த தேவைகள் நிறைவேறுவதுதான் சந்தோஷமா ஜாலியாக ஹாப்பி என்ஜாய் பண்றதுதான் சுக்கிரன். அப்ப நமக்கு சுக்கிரன் எனர்ஜி சூப்பரா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த சரம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. சரம் தான் முடிவு பண்ணுதுன்றதை விட சரம் முடிவு பண்றது எதுன்னு கேட்டா கர்மா. கர்மானா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் போய் தேட வேணாம். நேற்று நைட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நான் ஒரு விஷயங்க, நம்ம ஒரு 4 பேர் ஒரே இடத்துல இருக்கிறோம். சரிங்களா? ஒரே அட்மாஸ்பியர், ஒரே ட்ரோபோஸ்பியர், ஒரே இடத்துல இருக்கிறோம். நம்ம 4 பேர் ஒரே இடத்துல இருக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்றாரு, 2 அன்லிமிட்டட் மீல்ஸ் ஃபுல்லா கட்டுறாரு. அன்லிமிட்டட் மீல்ஸ் 2 நல்லா சாப்பிடுறாரு நைட்டு 8 மணிக்கு. ஒருத்தர் என்ன பண்றாரு, தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா நல்லா சாப்பிடுறாரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, நார்மல் ஃபுட், ஒரு இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி எடுத்துக்கிறாரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, பழ வகைகள் நிறைய எடுத்துக்கிறாரு. அதாவது டின்னருக்கு அப்புறம் கிடையாது, டின்னரே பழ வகைகள் தான். சரிங்களா? பழங்கள் நிறைய சாப்பிடுறாரு. 4 பேரும் படுத்து தூங்குறாங்க. இதுல யாருக்கு நிம்மதியா தூக்கம் வரும்? ரெண்டே அன்லிமிட்டட் சாப்பிட்டாரு, அவருக்கு எப்படி இருக்கும் உடம்பு? சொல்லுங்க மேடம். பழம் சாப்பிட்டவங்க தான் சார் நல்ல தூக்கம் வரும். பழம் சாப்பிட்டவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். மற்றவங்களுக்கு இட்லி இடியாப்பம் சாப்பிட்டாரு கொஞ்சம் பரவாயில்ல, மற்ற டிஃபன் சாப்பிட்டாருக்கு இன்னும் கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்டாரு உருண்டுகிட்டு இருப்பாரு. அது தூக்கமே வர மாட்டேங்குது, எப்பாடா வயிறு போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கி, ஆமாடா அப்படின்னு தூங்கி பண்ணிட்டு காலையில ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். யாருக்கு? பழம் சாப்பிட்டவருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உடம்பு. காலையில எழுந்திரிச்சு உட்காந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா நாள் அப்படிமாரு. இதே 2 அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்டாரு, அவருக்கு எப்படி இருக்கும்? காலையில எழுந்திரிச்சு உட்காந்து போட என்னமோ வயிறுலாம் பண்ணுதுப்பா, முடியலப்பா. இவ்வளவுதாங்க கர்மா. நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ, கர்மம் செய்கிறோமோ, கர்மம்னா செயல்கள், நாட் ஓன்லி செயல்கள், உணர்வுகள், எண்ணங்கள், பேசுறது எல்லாமே கர்மம். அதற்கு விளைவு தரக்கூடியதான் கர்மா. சரிங்களா? கர்மத்துக்கு கர்மா, செயல்களுக்கு விளைவுகள், எண்ணங்களுக்கு விளைவுகள், பேசின பேச்சுக்கு விளைவுகள், இதுதான் கர்மா. இப்ப நைட்டு ஃபுல்லா தூங்கல, காலைல இப்படி இருக்கும், டயர்டா இருக்கும், கர்மா. நல்லா தூங்கி இருக்கிறேன், காலையில எழுந்திரிக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கர்மா. இது நல்ல கர்மா கெட்ட கர்மா ஏதாவது இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இது கெட்ட கர்மா, நம்ம கஷ்டத்தை கொடுத்தா கெட்ட கர்மான்னு நினைச்சுக்கிறோம். கஷ்டத்தை கொடுக்கறது கெட்ட கர்மா கிடையாது. ஃபுல் மீல்ஸ் 2 அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்டது அது ஒரு கர்மம், அதற்கான விளைவு கர்மாவா வலிக்குது.
இப்ப வயிறு வலி கெட்ட கர்மா நல்ல கர்மாவா? யோசிச்சு பார்த்தா வயிறு வலிங்கிறது கெட்ட கர்மாவா தான் இருக்கு. கெட்ட கர்மா காரணம் என்ன? நம்ம செய்த ஏதோ தவறு. கெட்டது பண்ணல, தவறு பண்ணிருக்கோம். அதாவது நம்ம உடம்புக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்குதுன்னா அது கெட்ட கர்மான்னு நினைச்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறோம், அதற்கான விளைவுகள் வரும்போது கெட்ட கர்மான்னு சொல்றோம். வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம் செஞ்சிருக்கோம், அதற்கான ரிசல்ட் கிடைக்கும் போது நம்ம நல்ல கர்மான்னு சொல்றோம். இதுல கர்மால நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம்? நமக்கு கஷ்டத்தை கொடுத்தா கெட்ட கர்மா, நமக்கு நல்லதை கொடுத்தா சந்தோஷத்தை கொடுத்தா நல்ல கர்மான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? கர்மா அவ்வளவுதான். அது நல்லதா கேட்டது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம செய்த செயல்களுக்கான விளைவுகள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த கிரகங்களோட சக்தி நிலை முழுமையா கிடைக்காம, நமக்கு உயிர் சக்தி முழுமையா கிடைக்காம, நமக்கு பஞ்சபூதங்களோட சக்தி முழுமையா கிடைக்காம இருக்கிறதுக்கான சில விளைவுகள் தான் மூச்சுக்காத்து வழியா மாறி நடக்கும் போது நம்ம அதை கெட்ட கர்மான்னு சொல்றோம், கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்றோம். இப்ப நமக்கு சரம் எப்படி மாத்துறதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். நேரா உக்காந்து இருக்கும் போது வலது கையை தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்தோம்னா இடது பக்கம் சரம் ஓடும், இடது கையை தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்தா வலது பக்கம் சரம் ஓடும். இப்ப சரம் மாத்த தெரிஞ்சுக்கிட்டோம். படுத்திருக்கும் போது வலது பக்கம் திரும்பி படுத்தா இடது பக்கம் சரம் போகும், இடது பக்கம் திரும்பி படுத்தா வலது பக்கம் சரம் போகும். அப்ப படுத்திருக்கும் போது எப்படி சரம் மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நிக்கும் போது வலது காலில் ஊனி நின்னா வலது பக்கம் சரம் போகும், இடது காலில் ஊனி நின்னா இடது பக்கம் சரம் போகும், சரம் மாறும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கைகள் வலது பக்கம் கைகளை தலைக்கு மேல தூக்கி வச்சா இடது பக்கம் சரம் போகும். படுத்திருக்கும் போது வலது பக்கம் திரும்பி படுத்தா இடது பக்கம் சரம் போகும். ஆனா நிக்கும் போது வலது காலை ஊனி வச்சா வலது பக்கம் சரம் போகும், இடது காலை ஊனி வச்சா இடது பக்கம் சரம் போகும். ஒத்த கால்ல நிக்காத, எங்க பாட்டி சொன்னாங்க என்கிட்ட, ஒத்த கால்ல நிக்காதரா அப்படின்னாங்க. ஏன் நிக்க கூடாது? வீட்டுக்கு நல்லது கிடையாதுடா. நான் ஒத்த கால்ல நின்னா வீட்டுக்கு ஏன் நல்லது கிடையாது? நிறைய கேட்டிருக்கேன் எங்க பாட்டி கிட்ட. எங்க பாட்டி நிறைய சொல்லுவாங்க. அப்ப வந்து வேதண்டாவாதம் பண்றது. ஏன்னா எங்க பாட்டிக்கு எனக்கு காரணம் சொல்ல தெரியல, எனக்கும் காரணம் தெரியல. அதனால நான் கேட்கிற கேள்விக்கு அவங்களுக்கு சொன்னா கேளு, சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, பெரியவங்க சொன்னா கேட்கணும். நான் ஏன் பெரியவங்க சொன்னா கேட்கணும்? எனக்கு என்ன அறிவு இல்லையா? எனக்கு என்ன புத்திசாலித்தனம் இல்லையா? நான் என்ன அப்படியே வளர்ந்துட்டேன்? அப்ப பெரியவங்களுக்கு அறிவு இல்லையா? அது எனக்கு தெரியாது, எனக்கு அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்படிலாம் வேதனாவாதம் பண்ணியிருக்கேன். ஒத்த கால நிக்காதரா இது. அப்ப வேதனாவாதம் பண்ணிட்டு அப்ப நமக்கு என்ன ஆகுது எதுன்னு நமக்கு தெரியல. சரம் தெரியாது, மூச்சுக்காத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது பெரியவங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி, பெரியவங்க இதை ஏன் நமக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் உணர்ந்துதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு காரணம் தெரியல. லெப்ட் லெக்ல நின்னா லெப்டுக்கு மூச்சு போகும், ரைட் லெக்ல நின்னா ரைட்டுக்கு மூச்சு போகும். கையை தூக்கி வச்சா ரெண்டு கையும் தூக்கி தலைக்கு மேல வைக்காதுன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நிமிந்து உக்காருன்னு சொல்லியிருக்காங்க, நிமிந்து நடன்னு சொல்லியிருக்காங்க. நான் வெறும் உடம்போட, அது இப்ப வெறும் உடம்போடனா இப்ப நிறைய ஆண்கள் வந்து வீட்டுல வந்து சட்டை போடாம இருப்பாங்க, பனியன் கூட போடாம வெறும் உடம்போட இருப்பாங்க. எங்க பாட்டி செம திட்டுவாங்க. ஒண்ணும் இல்லைங்க, குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து அப்படி வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கொல்லப்புறத்துல வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள எங்க பாட்டி என்ன தெரியுமா சொல்லுங்க, ஏன்டா குளிக்க போகும்போது பனியன் கொண்டு போக தெரியாதா உனக்கு? என்ன பாட்டி, பாத்ரூம்ல இருந்து வீட்டுக்குள்ள வர்றது நான் 2 கிலோமீட்டர் நடந்தா வரேன், அதோ 2 நிமிஷம் நேரம் உள்ள வரப்போறேன், பனியன் போட்டு வா. அதுக்கே வெறும் உடம்போட இருக்காத, சட்டையை போடு, பனியனை போடு, ஏதோ ஒண்ணு ட்ரெஸ்ஸோட சொல்லுவாங்க. அது காரணம் அப்பெல்லாம் தெரியல. எக்கச்சக்கமான விஷயங்கள் பெரியவங்க சொன்னத நம்ம வந்து ஒரு என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க நம்ம சொல்லி விட்டுட்டோம். அப்பவே அவங்க காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில எக்கச்சக்கமா நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும்.
இதை தெரிஞ்சிக்கும் போதுதான் நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் கிடைக்குது. அப்ப லெப்ட் இப்ப கால்ல நின்னா லெப்டுக்கு மூச்சு காத்து மாறும். நமக்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூச்சு காத்து மாறணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப காலையில 6 மணிக்கு சூரிய உதயம், இன்னைக்கு லெப்ட் பிரீத் இருக்கு, நான் நிக்கிறேன், ரைட் லெக்ல ஒத்த கால நின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், ரைட்டுக்கு பிரீத் மாறும். ரைட்ல பிரீத் மாறணும்னா கொஞ்ச நேரம் கால் வலிக்குது, ரைட் லெக் வலிக்குது, லெப்டுக்கு கால்ல நிக்கிறேன், லெப்ட்ல நின்னாகும் லெப்டுக்கு பிரீத் மாறும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தானாக மாற வேண்டிய சரத்தை என்னோட பாடி போஸ்டர் வழியாக நான் ஒத்த கால்ல நின்று 20 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு காத்த மாத்திக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு அந்த கிரகத்தோட சக்தி முழுமையா கிடைக்காது. உடம்புல ஆரோக்கியம் கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், கிரகத்தோட சக்தி கிடையாது, வாழ்க்கை எல்லாமே ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடுமா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்படி நிக்கணும், 2 காலையும் பேலன்ஸா நிக்கணும். 2 காலையும் பேலன்ஸா நின்னாகும். அப்ப நமக்கு என்ன சரம் நடக்கணுமோ, இடது சரம் நடக்குதுமோ, இடது சரம் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். அதுவே தானாக 8 மணிக்கு வலது சரம் மாறாம தானாக மாறிவிடும் வலது சரத்துக்கு. இவ்வளவு டீட்டெயில் அப்ப என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அப்பவே சரம் சரியா கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம், சரியா போயிருக்கலாம். அவங்களுக்கு தெரியல, ஆனா நல்லது சொன்னாங்க. சரிங்களா? அவங்களுக்கு தெரியல, இருந்தாலும் எல்லாரும் நல்லது சொன்னாங்க, நம்ம அதை கவனிக்கல. மூட நம்பிக்கை. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் படிச்சுட்டேன், ஏபிசிடி படிச்சுட்டேன், கம்ப்யூட்டர் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் வந்தா என்ன, இன்னமும் சாப்பாடு சாப்பிட்டாதானே நம்ம வயிறு நிரம்புது. யூடியூப்ல வந்து சூப்பரா சமையல் செய்யறத பாரு, பார்த்தாச்சு. யூடியூப்ல வந்து நல்ல ஒரு ஃபுட்டு பாரு, பார்த்தாச்சு. வயிறு நிரம்பிடுச்சா? ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம். உணவு வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வயிறு நிரம்பும். எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் ஆனாலும் இதுதானே நடக்குது. மூச்சு காத்து உள்ள போனாலும் உயிரோட இருக்கிறோம். டெக்னாலஜி டெவலப் பண்ணி நான் யார் தெரியும் இல்ல, நான் வந்து MBA BA ABC ரிசல்ட் வரலும் படிச்சுட்டேன், எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன், நான் வந்து அவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு மூச்சு காத்துல உனக்கு தேவையே இல்லை. நீ என்ன சொல்ற, மூச்சு காத்துட்டு தான் உயிரோட முடியவே முடியாது, எனக்கு மூச்சு காத்தே தேவையில்லை, போ உயிரோட வரப்போம். வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது நிச்சயமாக நமக்கு தேவை, அது இருந்தாதான் வாழ முடியும். அந்த ஆதாரத்தை தான் எல்லாமே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம இப்ப நிறைய படிச்சுட்டோன்ற இல்ல நிறைய அறிவு வளர்ந்துருச்சுன்ற ஏதோ ஒரு திமிரில அதெல்லாம் ஒதுக்கி விட்டதுதான் இவ்வளவு டேமேஜுக்கான காரணம். அப்ப சரம் சரியாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் நேரம் நிமிந்து உட்காருங்க. உடம்போட பாடி போஸ்டருக்கும் உடம்போடைய அசைவுகளுக்கும் மூச்சு காத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நேரம் நிமிந்து உட்காருங்க. முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். சுகாசனம்னு சமணம் போட்டு உட்காந்துக்கோங்க. வஜ்ராசனம்ல உட்காருங்க. சேர்ல கூட உட்காந்துக்கோங்க. செவுத்துல சாஞ்சு கூட உட்காந்துக்கோங்க. ஆனா முதுகு தண்டு நேரா இருக்கணும். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்க வேண்டும். நேரம் நிமிந்து உட்காந்துக்கோங்க. உங்க உள்ளங்கைகள் நீங்க என்ன பண்ணுங்க, தொட மேல மேல் நோக்கி வச்சுக்கோங்க. உங்க தொட மேல மேல் நோக்கி உள்ளங்கைகள் வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கைகளும் மேல் நோக்கி இருக்கணும். கண்களை மூடிக்கோங்க. ரொம்ப ஆழமாவும் இல்லாம ரொம்ப மைல்டாவும் இல்லாம மிதமான ஆழமான மூச்சு காத்து எடுங்க. அந்த மூச்சு காத்து எடுக்கும் போது மூச்சு எவ்வளவு தூரம் உள்ள போகுது, எங்க இருந்து வெளியில வருதுன்னு கவனிங்க. உடம்புல வேற எந்த அசைவும் வேண்டாம். உள்ளங்கை எந்த உடம்புமே அசையல, உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கு. மூச்சு காத்து எவ்வளவு தூரம் உள்ள போகுது, எவ்வளவு எங்க இருந்து வெளில வருதுன்னு கவனிங்க. இப்ப மேல் நோக்கி வச்சிருக்க உள்ளங்கைகள் அப்படியே திருப்பி கீழ் நோக்கி வச்சுக்கோங்க.
தொட மேல அப்படியே கீழ் நோக்கி கைகளை திருப்பி வச்சுக்கோங்க. இப்ப மூச்சு காத்த கவனிங்க. எவ்வளவு தூரம் மூச்சு காத்து உள்ள போகுது, எங்க இருந்து மூச்சு காத்து வெளில வருதுன்னு அப்படியே கவனிங்க. இப்ப மறுபடியும் உள்ளங்கைகளை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மூச்சு காத்து எவ்வளவு தூரம் உள்ள போகுது, எங்கிருந்து வருதுன்னு கவனிங்க. இப்ப பொறுமையா கண்கள் திறந்துக்கோங்க. உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கும் போது உங்களுக்கு மூச்சு காத்து எவ்வளவு தூரம் உள்ள போச்சு, எங்கிருந்து வெளியில வந்துச்சு. மூச்சு காத்து, அதாவது உள்ளங்கைகள் திரும்பி இருக்கும் போது மூச்சு காத்து எவ்வளவு தூரம் உள்ள போச்சு, எவ்வளவு தூரம் எங்கிருந்து வெளியில வந்துச்சுன்னு கவனிச்சிங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. உள்ளங்கை மேல இருக்கும்போது மூச்சு காத்து மூலாதாரம் வரைக்கும் போகுதுங்கய்யா. உள்ளங்கை வந்து மடிச்சு வச்சிருக்கும் போது நுரையீரல் வரைக்கும் தான் போகுதுங்க. சரி, சூப்பர் சார். மத்தவங்களுக்கு யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு உள்ளங்கை மேல நோக்கி வச்சிருக்கும் போது அப்டாமன் வரைக்கும் போனுச்சு. ஆனா ரிட்டர்ன் எக்ஸேல் வந்து செஸ்ட் கிட்ட லாக் ஆயிடுச்சு. சரி. ஆனா உள்ளங்கை கமுத்திருக்கும் போது இன்ஹேலும் நல்லா இருந்தது, எக்ஸேலும் நல்லா மூச்சு காத்து உள்ள இருந்து வெளியே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எவ்வளவு தூரம் உள்ள போச்சு? நல்லா அப்டாமன் வரைக்குமே போனுச்சுங்க சார். ரிட்டர்ன் வரும்போது நல்லா நாசில் வழியே வந்துச்சு, வந்தது உணர்ந்தேன். ஆனா கமுத்திருக்க அந்த நிமித்து வைக்கும் போது மட்டும் நல்லா செஸ்ட் வரைக்கும் தான் வந்துச்சு. சரி, ஓகே. வேற யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ்? வணக்கம் குருஜி. வணக்கம் சார். மேல் நோக்கி வைக்கும் போது சுவாசம் பண்ணும்போது நல்லா இலகுவா மென்மையா சந்தோஷமா இருக்குது. அடிவெறியும் போயிட்டு கைகளை கம்பி வைக்கும் போது ரொம்ப சிரமமா மாதிரியா இருக்கு. மூச்சு விடும்போது ஒரு மாதிரியா இருக்கு. மேல் தொண்டைக்குள்ளேயே நிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, சரி. இப்ப நம்ம நேரா நிமிர்ந்து உட்காந்துருப்போம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கு. நமக்கு வசதியான கம்ஃபர்டபுளா தான் உட்காந்துருப்போம். வேற எந்த ஆக்ஷனும் பண்ணல. உள்ளங்கையை மேல் நோக்கி வச்சோம், அதே உள்ளங்கையை இப்படி திருப்பி வச்சோம். இவ்வளவுதான் பண்ணோம். இதே நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி உள்ளங்கையை திருப்பி வச்சா மூச்சு காத்து மாறும், உள்ளங்கையை மேல் நோக்கி வச்சா மூச்சு காத்து மாறும்னு சொன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அது எப்படிங்க மாறும்? நான் உள்ளங்கைக்கும் மூச்சு காத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். உடம்புல வேற எந்த அசைவுகளும் கிடையாது, வேற எந்த பொசிஷனும் மாத்தல. படுத்து இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி எந்த டைரக்ஷன் எதுவுமே மாத்தல. உள்ளங்கைய கவுத்து வைக்கிறது, கீழ் நோக்கி வைக்கிறது, உள்ளங்கையை மேல் நோக்கி வைக்கிறது. இந்த ஒரு சின்ன விஷயம் செய்யும் போதே உடம்புல மூச்சு காத்து எவ்வளவு மாற்றம் அடையுது பாருங்க. புரியுதுங்களா? அப்ப உடம்புல சின்ன சின்ன அசைவுகளுக்கும் மூச்சு காத்துக்கும் டைரக்டா சம்பந்தம் இருக்கு.
நமக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய மூச்சு காத்து சரம் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா நமக்கு அடி வயிறு வரலும் போயிட்டு வரணும், அட்லீஸ்ட் மூலாதாரம் வரலும் போயிட்டு வரணும், அட்லீஸ்ட் அடி வயிறை தாண்டி மூலாதாரம் வரலும் போயிட்டு வர மாதிரி இருந்தால் நமக்கு முழுமையான பிராணசக்தி கிடைக்கும். கோவப்படும் போது, டென்ஷன் படும்போது மேல் மூச்சு மட்டும் போகும். மேல் மூச்சுனா மூச்சுக்குள்ள உள்ள இழுப்போம், லங்ஸ் கிட்ட போகும், அதாவது ஹார்ட் சக்கரா கிட்ட போகும், அப்படியே நெஞ்சிலிருந்து வெளில வந்துடும், வேக வேகமா நடக்கும். அதனால உடம்பு கெட்டு போயிடும். கோபம், கவலை, சோகம் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ள இருந்தால் நம்மளுடைய மூச்சு காத்து நெஞ்சு வரலும் போயிட்டு வரும். நம்ம உடம்புல 100 கோடி செல் இருக்குங்க. 100 கோடி செல்லுக்கு 100 கோடி மூச்சு காத்து தேவைன்னு வச்சுப்போம். அடி வயிறு வரலும் மூலாதாரம் வரலும் மூச்சு காத்து போயிட்டு வந்தா 100 கோடி மூச்சு காத்து கிடைக்கும். அப்ப 100 கோடி செல்லும் நல்லா இயங்கும். நெகட்டிவ் எமோஷன்லயே நம்ம இருக்கிறோம். கோபம், சோகம், துக்கம் ஏதோ இருக்கும்போது நமக்கு மேல் வயிறு வரலுமோ இல்ல நெஞ்சு வரலும் தான் மூச்சு காத்து போயிட்டு வருது. 50% 60% டிஸ்கவுண்ட். அப்ப 100 கோடி செல்லுக்கு பதிலா 50 கோடி மூச்சு காத்து கிடைக்குது அப்படின்னா 50 கோடி மூச்சு செல்லு தான் போய் சேரும். அப்ப மீதி 50 கோடி செல்லு வந்து தவிக்கும், மூச்சு இல்லாம தவிக்கும். அடுத்த மூச்சு காத்துக்கு அடுத்த 50 கோடி செல்லு கிடைக்கும், இது தவிக்கும். இந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறதுனால உடம்புல முழுமையான இயக்கம் நடக்காது. இப்ப நம்ம சினிமா பாக்குறோம், டிவி பாக்குறோம், வீட்டுல சும்மா சேர்ல உட்காந்துருக்கோம், கீழே உட்காந்துருக்கோம். கை எப்படி இருக்கும் பாருங்க, கை திருப்பி வச்சிருப்போம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப நம்மளுடைய ஒரு உடல் கைகள் அசைவுகளுக்கு மட்டும் இல்லைங்க, கழுத்து இந்த பக்கம் லெப்ட் பக்கம் திருப்பி வச்சா மூச்சு சரம் மாறும், இல்ல ரைட்டு பக்கம் வச்சா சரம் மாறும். நிமிந்து உக்காராம கூன் போட்டாத நல்லா முதுகு தண்டு எல்லாம் இப்படி வளைச்சு உட்காதுறோம்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் டைப் பண்றோம், லேப்டாப் டைப் பண்றோம்னு சொல்லி நல்லா வளைச்சு முதுகு தண்டை வளைச்சு உட்காந்து சரம் மாறும். ஒத்த கால நின சரம் மாறும். அப்ப நமக்கு முழுமையான பிராண சக்தி மட்டும் இல்ல, முழுமையான கிரகத்தோட சக்தி, முழுமையான பஞ்சபூத சக்தி கிடைச்சாதானே, எல்லாமே கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், மனசு நல்ல மனசோட தெளிவா இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்ப இந்த சரம் இப்படி நமக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் மாத்திக்கிட்டு இருக்கும். உடம்போட போஸ்டர், சமைக்கும் போது கைகள் திருப்பி இருக்கு, கம்ப்யூட்டர்ல லேப்டாப் டைப் பண்ணும்போது கைகள் திருப்பி இருக்கு, வண்டி ஓட்டும்போது கைகள் திருப்பி இருக்கு, அது கீழ் நோக்கி இருக்கு. சாதாரணமா நம்ம இயற்கையை இப்ப உட்காருங்களேன், உட்காந்து கைகளை நீங்களே கான்சியஸா பண்ணணும், அப்படியே பண்ணீங்கன்னா கைகள் திருப்பி தான் இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். அப்ப உங்களுக்கு உங்க உடம்புக்கு கைகள் எந்த பக்கம் இருந்தால் நமக்கு முழுமையாக சரம் கிடைக்குதுன்றத கவனிச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அப்ப அது முழுமையான மூச்சு காத்து கிடைக்கும் போது, முழுமையான சரம் உள்ளுக்குள்ள போய் சேரும் போது, முழுமையான கிரகத்தோட சக்தி, முழுமையாக பஞ்சபூத சக்தி, முழுமையாக உயிர் சக்தி கிடைக்கும் போது தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும். அப்ப உடம்போட போஸ்டரும் நமது சரம் மாற்றுகிறது, மூச்சு காற்றை மாற்றுகிறது, மூச்சு காற்றின் தன்மையை மாற்றுகிறது, மூச்சு காற்றின் அளவை மாற்றுகிறது. கரெக்டுங்களா? இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். அப்ப என்னதான் செய்யணும்? உணவு நேற்று சொன்ன மாதிரி நைட்டு 7 மணி மேக்சிமம் 8 மணிக்குள்ள டின்னர் முடிச்சிடணும். பகல் உணவு பரவாயில்ல, ஏன்னா பகல்ல முடிச்சிட்டு இருக்க போறோம். காலையில எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு நம்ம முடிச்சிட்டு இருக்க போறோம், அதனால டைஜஷன் நடந்துட்டு இருக்கும். காலையில மத்தியானம் சாப்பிட்றோம். சிலருக்கு மத்தியான தூக்கம் உடம்புக்கு கெட்டதுன்னு சொல்றாங்க, சிலருக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இது நல்லதா கெட்டதான்னு கேட்டா நம்ம உணவு எப்ப எடுத்துக்கிட்டோமோ அதை பொறுத்து. இப்ப நீங்க 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு உணவு, நல்ல ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் சமைத்த உணவுகள் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா சாப்பிட்றீங்க. 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 3:30-4 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா நல்லதான்னு கேட்டா, தூக்கம் வந்தா தூங்கி எழுந்திரிச்சா நல்லது. இது கம்பல்சரி கிடையாது. நீங்க 4:30 மணிக்கு தூங்கி எழுந்துச்சு 5 மணிக்கு எழுந்திரிக்கும் கம்பல்சரி கிடையாது. ரொம்ப டயர்டா இருக்கு, ஏன் அப்படின்னா நீங்க உண்ட உணவு டைஜஷன் ஆன பிறகு நீங்க தூங்கி எழுந்திரிச்சீங்கன்னா உடம்புக்கு நல்லது. நீங்க 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு 1:30க்கு நீங்க படுத்து தூங்குறீங்க,
அரை மணி நேரம் தாங்க தூங்குறேன், 1:30க்கு தூங்கி எழுந்திருக்கிறீங்க, அந்த அரை மணி நேரம் டைஜஷன் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அப்ப பகல் தூக்கம் நல்லதான்னு கேட்டா, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊருக்கு போயிட்டு வந்து எங்கேயாவது போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்குங்க, பகல் தூக்கம் ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்திரிக்கலாமா அப்படின்னு கேட்டா தூங்கி எழுந்திரிங்க. தேவைப்பட்டால், அதுவும் டைஜஷன் முடிஞ்ச பிறகு தூங்கி எழுந்திரிச்சா நல்லது. சில சொல்லுவாங்க பகல்ல தூங்கினா வந்து தொப்பை விழுந்துரும், பகல்ல தூங்குனா உடம்பு வெயிட் போட்டுருப்பாங்க. வெயிட் போட்ட யாருமே பகல்ல தூங்கல. தொப்பை இருக்கிற நிறைய பேர் பகல்ல தூங்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி வெயிட் போட்டுச்சு, அப்புறம் எப்படி வந்து அவங்களுக்கு தொப்பை விழுந்துச்சு? அது வேற. உணவு முறையில நிறைய தப்பு இருக்கு. ஏன்னா டைஜஷன் ஆகாம இல்ல டைஜஷன் ஆகுறதுக்கு முன்னாடி தூங்கிடுறது, அதனாலதான் அந்த மாதிரி நடக்குது. புரியுதுங்களா? சரி, அப்ப உணவு முறை எப்படி? உணவு சாப்பிட்டு டைஜஷன் ஆன பிறகுதான் தூங்கணும், அப்புறம் தான் ரெஸ்ட் எடுக்கணும். இது அடுத்தது என்ன உணவு முறைகள் எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லதுன்றது, உயிர் சக்தி அதிகமா கிடைக்கும்ன்றது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது உடம்பு பாடி போஸ்டர் எப்பயுமே நேரா நிமிந்து உட்காருங்க. 2 கைகளும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவு. 2 கால்களும் சமமாக இருக்க வேண்டும். சமணம் போட்டு உட்காரலாம், கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா சரம் மாறும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரணும் நம்ம. இப்ப எனக்கு வந்து இடது சரம் போயிட்டு இருக்கு, நான் ரைட் லெக் லெஃப்ட் லெக் மேல தூக்கி போடுறேன், லெஃப்ட் லெக் ரைட் லெக் மேல தூக்கி போடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் உட்காரேன், அதுல 10 நிமிஷம் உட்காரேன். எல்லாம் செக் பண்ணி பாருங்க, சரம் எப்படி மாறுதுன்னு செக் பண்ணி பாருங்க. சேர்ல உட்காந்துரும் போது கால் மேல கால் போட்டா சமணம் போட்டு உட்காரு, நல்லா கேட்டுங்க. சமணம் போட்டு உட்காரதுனால, சமணம்னா சமமாக இருப்பது. இப்ப எனக்கு எந்த சரம் போகணுமோ அந்த சரம் கரெக்டா இருக்கும். வஜ்ராசனம்ல உட்காந்தாலும் சமமாக இருக்கும். சேர்ல நேரா நிமிந்து 2 கால்களும் கை கரெக்டா வச்சுக்கிட்டு 2 கைகளும் கரெக்டா வச்சிருந்தாலும் சமம் சரியாக சரம் இருக்கும். ஒரு பக்கம் சாஞ்சி உட்கார்றது, இந்த பக்கம் சாஞ்சி உட்கார்றது, லெஃப்ட் டு ரைட் சாயிறது. நிறைய சோஃபா இருக்கு பாருங்க. இப்ப வர சோஃபாலாம் ரொம்ப நல்ல ஒரு பெருசா பிரம்மாண்டமா சோஃபா, நல்லா அப்படியே போய் உட்காந்தோம் அப்படியே 1 கிலோமீட்டர் உள்ள போய் உட்கார்ற மாதிரி சாஃப்டா இருக்கு பாருங்க. அதெல்லாம் உட்காந்து எனக்கு முதுகு தண்டு வளையும், அப்போ சரம் மாறும். உங்க வீட்டுல அந்த மாதிரி சோஃபா இருந்தா உட்காந்து பாருங்க, என்ன சரம் போகுதுன்னு பாருங்க. அப்படி போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சரம் செக் பண்ணி பாருங்க, மாறி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. மூச்சு காத்து முழுமையா உள்ள போகுதுன்னு செக் பண்ணி பாருங்க. கட்டில் பெட் படுத்து தூங்குறாங்க பாருங்க, நல்லா சாஃப்டா குஷன் மாதிரி இருக்கு. அந்த பெட்ல படுக்கும் போது சரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. மூச்சு காத்து முழுமையா உள்ள போகுதான்னு செக் பண்ணுங்க. நீங்க தான் எல்லாமே நீங்க தான் செக் பண்ண போறீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை யார் வாழ்றா? உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழ்றீங்க. உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க தான் சாப்பிடணும். உங்க உடம்பு ஆரோக்கியமா நீங்க தான் முழுசா சரம் எடுக்கணும். உங்க வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் சரம் சரியாக இருக்க வேண்டும். இப்ப வடிவேலு சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னா நம்ம கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்ப இந்த என்ன சொன்னோம் நம்ம, இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க, மூச்சு செக் பண்ணி பாருங்க. 3 பேர் தான் பதில் சொன்னாங்க. இதுல எத்தனை பேர் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இப்ப நீங்க பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உணர்வு நிலையாக மாறிவிடும். இதை மத்தவங்க சொன்னதை பதில கேட்டீங்கன்னா கதையாக இருக்கும். ஆமாப்பா அவங்க அப்படிதான்ப்பா சொன்னாங்க, மூச்சு காத்து மாறுதுன்னு சொன்னாங்கப்பா அப்படின்னா அது கதை. எனக்கு மாறிடுச்சு, இது எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப எதை நீங்க நம்புவீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்புவீங்களா, மத்தவங்க கதையை நம்புவீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நமக்கு தேவை. சரிங்களா? இதை செஞ்சா இப்படி நடக்கும்னு அவங்க மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றும். அப்ப இந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே சரயோகம் பயிற்சி கிளாஸ் லீவுங்க. மண்டே தான் நம்ம மீட் பண்ண போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில கண்ணு முழிக்கும் போது வலது சரம் இருக்கணும்,
சூரிய உதயம் வரும்போது வலதுசாரம் இருக்கணும். திங்கட்கிழமை காலையில இடதுசாரம் இருக்கணும். கண்ணு முழிக்கும் போது இடதுசாரம் இருக்கணும். சூரிய உதயம் வரும்போதும் இடதுசாரம் இருக்கணும். அன்னைக்குதான் காலையில 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுமே. சம்டைம்ஸ் இப்போ சூரிய உதயம் 5:45 வந்துடுறாங்களே, அதுக்காக தான் சொன்னது. சொல்லுங்க சார். மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. அது கேள்விகள் இருக்கா? இல்லையா? சரி, ஓகே. சரிங்களா? இப்ப உணவு முறை பத்தி சொல்லிட்டோம், உடம்போட பாடி போச்சர் சொல்லிட்டோம். மண்டே அன்னைக்கு உணர்வை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம உணர்வு எப்படி நம்ம சாரம் மாற்றுகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோரேனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹோரையோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இருக்கிற இடத்துல இந்த கிரகங்களோட எனர்ஜி எப்படி ரிசீவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல இதுவரைக்கும் நடந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? வணக்கம் சார். சொல்லுங்க சார், அந்த காய்கறிகள் வந்து சொன்னீங்க பச்சையா சாப்பிட்டா அது வந்து நல்ல ஒரு பச்சையா இருந்தா ரொம்ப நல்லது சொன்னீங்க. அது வந்து அந்த கெமிக்கல் அப்படி அதுல வந்து அடிக்கிறாங்களே, ஸோ அது வந்து நம்ம அந்த கெமிக்கல் அடிச்சு அது எப்படி அதை வந்து ஒரு பியூர் சுத்தமா சாப்பிடுறது? அது ஒரு மாத்திரை சாப்பிட்டா 100% கெமிக்கல் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா காய்கறிகள்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஒரு 5% கெமிக்கல் கூட கிடையாது. அது சாப்பிட்டா உடம்புக்கு கெட்டதுன்னு நினைக்கிறோம். அதுக்குன்னு கெமிக்கல் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல. ஒரு மாத்திரையை விட இப்ப நம்ம தான் அது வந்து மெடிசன் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மாத்திரை வாங்குறோம் அப்படின்னா அது மெடிசன் சொல்லிட்டு இருக்கோம். டாக்டர்ஸ் என்ன திரும்ப சொல்லுவாங்க? டாக்டர்ஸோட லாங்குவேஜ்ல அது என்ன சொல்லுவாங்க? ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட் சொல்றது கூட ரொம்ப ரேரு. ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபுல் 100% பியூர் கெமிக்கலை நம்ம நம்பி சாப்பிடுறோம். அதுவும் உடம்பு கெட்டது. ஆனா அதை நம்பி சாப்பிடுறோம். காய்கறிகள்ல கொஞ்சோண்டு பூச்சி மருந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுவும் தவறான கருத்து. அதாவது பூச்சி மருந்து சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்ல வரல. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட காய்கறிகள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, வாங்கிட்டு இப்ப தக்காளி, கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் ஏதோ காய்கறிகள் வாங்கிட்டு வரோமா, வாங்கிட்டு வந்து நல்லா கல் உப்பு பாருங்க, ஒரு கல் உப்பு போட்டு நல்லா தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த காய்கறிகள் ஒரு 10-15 நிமிஷம் அதில் வச்சிருங்க. ஓகே. வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஓகே சார். அதுக்கு 100% அப்படி கெமிக்கல்லாம் வெளில போயிடுமானா அப்படி கிடையாது. மேக்சிமம் கெமிக்கல் தோல்ல ஒட்டி இருக்கக்கூடிய காய்கறிகள் மேல தோல்ல ஒட்டி இருக்கக்கூடிய கெமிக்கல்லாம் வெளில போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை சமைச்சு சாப்பிடலாம், அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். சரிங்களா? அதுல நிறைய கெமிக்கல் அவாய்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ காய்கறிகள் ரொம்ப நல்லது. பழங்கள் மேக்சிமம் பார்த்தோம்னா தோல் உரிச்சிட்டு தான் சாப்பிடுவோம். நம்ம வாழைப்பழம் தோல் உரிச்சிட்டு சாப்பிடுவோம். அப்புறம் தர்பூசணி பழம் தோல் தோலோட தோல் உரிச்சிட்டு சாப்பிடுவோம். மாம்பழம் சில தோலோட சாப்பிடுவோம், சில தோல் உரிச்சிட்டு சாப்பிடுவாங்க. பலாப்பழம் தோல் உரிச்சிட்டு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நிறைய பழங்கள், ஆப்பிள் எல்லாம் கூட தோல் உரிச்சிட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தோல்ல வேக்சின் இருக்கு, தடவி இருக்காங்க, ஷைனிங்கா ஆப்பிள் ஷைனிங்கா இருக்கணுன்றதுக்கெல்லாம் தடவி இருக்காங்க அப்படின்னா லைட்டா சுடுறது அந்த ஆப்பிளை போட்டு எடுத்தீங்கன்னா அந்த வேக்ஸ்லாம் போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, இல்லை தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுங்களா, நீங்க எதை செஞ்சாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் தப்பு தான். நின்னீங்கன்னா கால் வலிக்கும்பாங்க, உட்காந்தா முதுகு வலிக்கும்பாங்க. இப்ப நிக்கிறதா உட்கார்றதா? படுத்துக்கிட்டு இருந்தா மூச்சு காத்த மாறிடும்பாங்க, உடம்புக்கு நல்லது இல்லைம்பாங்க. இப்ப நீங்க நிற்பீங்களா, உட்காந்துருப்பீங்களா, படுத்திருப்பீங்களா? எதை செஞ்சாலும் தப்பு, குறை. நீங்க சாப்பிட்டா குறை, சாப்பிடலனாலும் குறை. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாமே பேலன்ஸாக இருக்கும்னு சொல்ல வராங்க. அதை சொல்ல தெரியாம எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கோம், சரி நல்லது. கொஞ்ச நேரம் நடக்கிறோம், நல்லது. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறோம், நல்லது. நாள் ஃபுல்லா படுத்துருக்கிறது நல்லது கிடையாது, நாள் ஃபுல்லா நிக்கிறது நல்லது கிடையாது, நாள் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறது நல்லது கிடையாது. அப்ப எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும். சரிங்களா? உப்புல வந்து உப்பு தண்ணியில போட்டு நல்லா காய்கறிகளை கழுவி சாப்பிட்டா அந்த தண்ணியோட சக்தி உப்பு அப்படியே காய்கறிக்குள்ள போய் உப்பு அதிகமாயிடும்னு சொல்லுவாங்க. அப்ப பூச்சி மருந்து அடிச்ச உணவுல என்ன செய்யறதுன்னு கேட்டா அது உப்பு தண்ணியில போட்டு கழுவி சாப்பிடுங்கம்பாங்க. இப்ப எதை செய்யறது? அது மாதிரி காய்கறிகள், பழம், திராட்சை வகைகள், திராட்சை எல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உப்பு தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. பழ வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? உணவு முறையை பத்தி அதுவும் முக்கியமா இப்ப வந்து நிறைய தாய்மார்கள், நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், அவங்க பிரெயின் நல்லா வளரணும், ஆரோக்கியமா நல்லா வளரணும்னு எத்தனை பேரண்ட்ஸ் அவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க? மோஸ்ட்லி நிறைய பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. குழந்தையாவே இருக்கும்போதே நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதற்காக நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மொழிப்பீரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஃபுட்டுக்கு மட்டுமே ஒரு புக் எழுதியிருக்காரு. ஃபுட்டுக்கு புக்கா? எஸ், பிரெயின் ஃபீஸ்ட்னு ஒரு புக்கு. அவர் வந்து லாங்குவேஜ் கத்து தரவர். அவர் கிட்டத்தட்ட 14-15 லாங்குவேஜ் தெரியும். ஒரு பையனுக்கு ஒரு 400 லாங்குவேஜ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 400 லாங்குவேஜ் உலகத்துல இருக்கானே தெரியாது, அவருக்கு 400 லாங்குவேஜ் தெரியும், 200 லாங்குவேஜ் தெரியும், ஒரு 50-60 லாங்குவேஜ் படிக்க எழுத எல்லாமே தெரியும் அவருக்கு. அவங்க பையனுக்கு பிரெயின் ஃபீஸ்ட் எழுதியிருக்காரு. அதுல வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேஜ் தெரியுங்களா அந்த புக்கு? இருங்க, ஒரு 590 பேஜ் இருக்கு அந்த புக்கு. சரிங்களா? அந்த புக்ல வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் அப்படின்னா நட்ஸ், சரிங்களா? டாப் 10 நட்ஸ், டாப் 10 சீட்ஸ், டாப் 10 ட்ரை ஃப்ரூட்ஸ், டாப் 10 மீட்ஸ், மில்லட்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த உணவுகள்லாம் இந்த சக்தி கொடுக்குதுன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயம், அதாவது வெறும் டாப் 10 மட்டும் இல்லைங்க, அதுல வந்து எது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி விட்டுருக்காரு. இப்ப பீனட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா வேர்க்கடலை, கரெக்டுங்களா? வேர்க்கடையில புரோட்டீன் எவ்வளவு இருக்கு, விட்டமின்ஸ் எவ்வளவு இருக்கு, மினரல்ஸ் எவ்வளவு இருக்கு, சுகர் எவ்வளவு இருக்கு, ஃபைபர் எவ்வளவு இருக்கு பீனட்ஸ்ல மட்டும். அந்த மாதிரி எப்ப சாப்பிடலாம். அப்புறம் டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் சீட்ஸ். சீட்ஸ்ல வந்து ஒரு சீடு ஃபிளக்ஸ் சீட்ஸ். ஃபிளக்ஸ் சீட்ஸ் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஃபிளக்ஸ் சீட்ஸ்னா புரோட்டீன் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி எல்லாத்துலயுமே எவ்வளோ இருக்குன்றத தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சு நம்ம இதுல எதை சாப்பிடுறதுன்னு கேட்டா கடைசியில் அதுவும் கொடுத்துருக்காரு. 1 மந்த்துக்கான நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும், பிரெயினுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. அந்த புக்கை பத்தி நம்ம வீடியோ அடுத்தது யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயமா சொல்லலாம்னு சொல்லிட்டேன். அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டா அயன் சக்தி ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அவன் ஒரு ஆராய்ச்சி பண்ணதுல வந்து பேரிச்சம்பழம் வந்து அயன் சக்தி கிடையாது. பேரிச்சம்பழம் எப்படின்னா குளுக்கோஸ் மாதிரின்றாரு. அதுல ஸ்வீட் நல்லா இருக்கு, உடம்பு சாப்பிட்ட உடனே நமக்கு உடம்பு பூஸ்ட் தரும் பேரிச்சம்பழம். ஆனா நமக்கு அயன் சக்தி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அது மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ உணவு வகைகள்ல ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுல வந்து ரொம்ப நல்ல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எதுன்னு கேட்டா தேங்காய் பால். தேங்காய் பால்ங்கிறது கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு ஈக்குவலானது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா? சாக போறவனுக்கு பால் கொடுக்கணும்பாங்க.
தேங்காய் பால் கொடுத்தா, தேங்காய் பால் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தேங்காயோட பால் எடுத்து கொடுத்தா அந்த எனர்ஜி அந்த மனிதரை உயிர் பிழைக்க கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பாக்கெட் பால் எடுத்து ஊற்றி மொத்தமா முடிச்சு விட்டுறோம். சார் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க சார் வெங்கட்ராமன் சார். பாக்கெட் பால் எடுத்து ஊத்தி முடிச்சு விட்டுறோம். இப்ப தேங்காய் பால் அவ்வளவு நல்லது. வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேங்காய் பால் சாப்பிடணும். நம்ம எல்லாருமே அவ்வளவு நல்லது உடம்புக்கு. சரிங்களா? உணவுல அவ்வளவு விஷயம் இருக்குது. எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம உணவு முறையாக இருக்கட்டும், பாடி போஸ்டரா இருக்கட்டும், உணர்வுகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சரம் சம்பந்தப்பட்டது. சரம் சரியா இருந்தா எல்லாமே சரியாக இருக்கும். சரிங்களா? முடிஞ்சாலும் பழ வகைகள், காய்கறிகள் சாப்பிடுங்க. சரி ஐயா, அந்த புக்கோட டீட்டெயில் ஏதாவது கிடைக்குங்களா ஐயா? தரேன் சார் நானு. சரி. நம்ம கிட்டே இருக்கு. அப்படிங்களா? அது என்ன பிரைஸுங்கய்யா? 600 சார் அந்த புக்கு. சரி, ஓகேங்க. பிரெயின் ஃபீஸ்ட் புக்கு. சரி, நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் சார். புக் பிரெயின் ஃபீஸ்ட். ஓ சரி, ரைட். சரிங்களா? எக்கச்சக்கமா ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு அதுல. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட கேளுங்க. சரி, நம்ம இதோட மண்டே அன்னைக்கு மீட் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே சர்வே ஹோம் கிளாஸ் கிடையாது, சார் பயிற்சி கிடையாது. ஆனா நீங்க டெய்லி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்தா மூச்சு மாறுதா, ஒரே பக்கம் திரும்பி உட்காந்துருந்தா, கழுத்தை ஒரு பக்கமே திருப்பி வச்சுதா சரம் மாறுதா அப்படின்னா செக் பண்ணிட்டு வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? வாங்க இப்போதைக்கு நேரம் நிமிர்ந்து உட்காந்துப்போம். கிளாஸ் முடிச்சிடலாம் பிரேயரோட. முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேரா கைகள் வச்சுக்கிட்டு. சரி, இப்ப அடுத்த கேள்வி வரும். சரம் இதுல கத்துக்கிறோம். 2 கையும் ஓபன் பண்ணி அதை 2 கையும் மேல தூக்கி வச்சிருந்தா சரம் மாறும்னு சொல்றோம். இப்ப நம்ம பிரேயர் பண்ணும்போது 2 கையும் மேல தூக்கி வச்சிருக்கோமே, இது கரெக்டா அப்படின்னு கேள்வி வரும். 2 கையும் மேல தூக்கி வச்சிருந்தா, மேல தலைக்கு மேல நல்லா உச்சந்தலைக்கு மேல வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒண்ணு சக்கரங்கள் வழியில பார்த்தோம்னா துரியம், துரியத்துக்கு மேல ஒரு அடி மேல துரியாதீதம், இது துவாரசாங்கம். துவாரசாங்கம்ங்கிறது இறைநிலை கூட சம்பந்தப்பட்டது. சோ அதனால 2 கையும் இறைநிலை கூட கனெக்ட் ஆகி இருக்கிறோம். இப்ப நமக்கு சரம் எப்படி இருக்கும்னா சுழுமுனைக்குள்ள போயிடும். வெளிமூச்சு உள்மூச்சு இருக்காது, உள்ளுக்குள்ளே சரம் ஓட ஆரம்பிச்சிடும். சோ அந்த நிலையில இருந்து நம்ம இறைவனுக்கும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறதுக்காக தான் இந்த பிரேயர். அதனால 2 கையும் தலைக்கு மேல நேர தூக்கி வைக்கிறோம். சரிங்களா? அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழி நடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவ மத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களோட பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம்.
முகத்துக்கு நேரா கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.